ராசிநாதன் 8ல் மறைந்தாலும் ஆட்சியாக உச்சகுருவின் பார்வையில் இருக்க இந்த மாதத்தின் பெரும்பகுதி நாட்கள் தனிச்சுக்கிரன் அப்படியே ராசியை பார்ப்பது பருத்தி புடவையா காய்ச்சதுன்ற மாதிரி. அப்பாவுக்கும் நமக்கும் கொஞ்சம் உறவுகள் நல்லா இருக்கும். சூரியனும் அதுவும் மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகுதான் எதிரியோடு சேர்ந்து பேசக்கூடிய சூழ்நிலைகள் இப்போது வரும். பெரிய அளவில் சோதனைகள் சர்வ நிச்சயமாக இருக்காதுங்க. படிப்படியாக முன்னேற்றங்கள் வருவதற்கு 15ஆம் தேதிக்கு பிறகு வீறு கொண்டு எழுந்த சிங்கம்னு சொல்லுவாங்க இல்லையா, டக்குன்னு சிங்கம் எந்திரிச்சதுன்னா சிங்கமாக தான் நிற்குமா. ஒரு ஆண் பெண் உறவுகள் மிகப்பெரிய அளவில் நன்றாக இருக்கக்கூடிய தன்மைகள் இப்போது இருக்கிறது. ராசியிலேயே மிகப்பெரிய யோகம் என்னன்னா ராசிநாதனே வலுவாக இருக்கிறது. சிலருக்கு மட்டும் தாய் மீது ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடுகள் வரக்கூடியது. அம்மாவுடைய இதில் ஹெல்த்தில் கொஞ்சம் கஷ்ட நஷ்டங்கள் இருக்கக்கூடியது. அம்மாவால் கொஞ்சம் செலவுகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. 11ஆம் இடத்துல மாதத்தின் பெரும்பகுதி நாட்கள் 11ஆம் அதிபதியாகிய சுக்கிரன் இருப்பது எல்லாத்துலேயும் சக்ஸஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத காட்டுது. உழைப்பு வீணாக போகிறது என்கின்ற கவலைகள் சில வருடங்களாக இருந்திருக்கும். அதெல்லாம் இப்போது டப்புன்னு அப்படியே விலக போதுங்க. மாதத்தில் முதல் 15 நாட்கள் ஒரு மாதிரியாக இருந்தாலும் கூட நவம்பர் மாத பிற்பகுதியில் எல்லாம் நல்லா இருக்கும். இந்த ஒரு மாதம் மட்டுமே வாழ்க்கை இல்லை இல்லையா, அடுத்த மாதமும் வாழ்க்கை கண்டினியூ ஆகுதுல்ல. பிரசன்டிங் ஸ்பான்சர் தமிழ் மேட்ரிமோனி. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். குமுதம் ஆன்லைன் நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது 2025 நவம்பர் மாதம் மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு சாதக பாதகங்களை தரும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். பெரிய அளவில் 12 ராசிக்காரர்களுக்கு கெடுதல்கள் இருக்கும்னு சொல்ல முடியாது. ஏன்னா உலகத்தார் அனைவருக்குமே நன்மையை செய்யக்கூடிய குரு பகவான் இந்த மாதம் முழுவதும் உச்சத்தில் இருக்கிறாரு. பெரும்பாலான கிரகங்கள் சூரியன், புதன், செவ்வாய், சனி இந்த மாதிரியான ஒரு 4-5 கிரகங்கள் குருவோடு உச்சகுருவோடு தொடர்பு கொள்ளுகின்ற அந்த அமைப்பு உண்மையிலேயே ஒரு பெரிய யோக பலனை எல்லாருக்குமே செய்யக்கூடியது தான். அவரவருடைய பிறந்த ஜாதக அமைப்பு வலுவிற்கேற்ற ஒரு நிலையில் பெரிய கஷ்டங்கள் எதுவும் இல்லாமல் மானுடத்தை உய்விக்க வந்த இந்த குரு பகவான் உச்சத்தில் இருக்கின்ற காரணத்தினால் மனிதர்கள் எல்லாருக்குமே நல்லது செய்யக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இருக்கின்றன. முதல்ல மேஷம். மேஷராசிக்காரர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் முழுக்க ரொம்ப நல்லா இருக்குதுங்க. ஒரு பெரிய அளவில் நல்லா இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஏன்னா ராசிநாதனும் வலிமையாக இருக்கிறார். ராசியும் அப்படி ஒன்று பெரிய அளவில் கடுமையான ஒரு பலனாக இல்லை. ராசிநாதன் எப்படி வலிமையாக இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ராசிநாதன் 8ல் மறைந்தாலும் ஆட்சியாக உச்சகுருவின் பார்வையில் இருக்க இந்த மாதத்தின் பெரும்பகுதி நாட்கள் தனிச்சுக்கிரன் அப்படியே ராசியை பார்ப்பது பருத்தி புடவையாக காய்ச்சதுன்ற மாதிரி மேஷராசிக்காரர்களுக்கு ஓரளவிற்கு நல்ல பலன்களை செய்யக்கூடிய ஒரு நல்ல ஒன்று. அவங்கவுங்க வயதிற்கேற்றார் போல் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு என்ன தேவையோ, திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண அமைப்பு, கணவன் மனைவி உறவு சரியில்லாதவர்களுக்கு நல்ல விதமான ஒரு அமைப்பு, இளைய பருவத்தினருக்கு காதல், வாழ்க்கை தரம் போன்ற அமைப்புகளில் சில நல்ல பலன்கள், அதே மாதிரி பொருளாதார முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டம். மேஷராசிக்காரர்களுக்கு டக்குன்னு பலன் சொல்லணும்னா 8-12ஆம் இடங்கள் அபரிதமான சுபத்துவ தன்மையோடு இருக்கின்றன. இது வரைக்கும் எந்தெந்த இடத்துலலாம் காசு பணத்தை விட்டீங்களோ அந்தந்த இடத்துலலாம் காசு பணம் நிறைவாக வரக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக உண்டு. ஆகவே ஒரு ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் மேஷராசிக்காரர்கள் இப்போது தாராளமாக செய்யலாம். ஒரு ஷேர் மார்க்கெட்டில் இவ்வளோ ஏற்கனவே பணம் போச்சு, இழந்த பணம் திரும்ப வரக்கூடிய அமைப்பு உண்டு. சுருக்கமாக சொல்லப்போனால் 100 ரூபாய் சம்பாதிக்கிறவருக்கு 1000 ரூபாயும், 1000 சம்பாதிக்கிறவருக்கு 10,000, 10,000க்கு லட்சம், லட்சத்திற்கு 10 லட்சம், 10 லட்சம் கோடி என்கின்ற ஒரு விஷயத்தில் வருமானம் 10 மடங்கு ஏற்கனவே இருந்ததை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மைகள் எல்லாம் இப்போது கண்டிப்பாக உண்டுங்க. ஆகவே மேஷராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய குறைகள் இப்போது இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. பெண்களுக்கு கூடுதல் நன்மைகள் இப்போது உண்டு. 8ஆம் இடம் இப்போது சுபத்துவமாக இருக்கின்ற காரணத்தினால் கடந்த காலத்தில் எங்கெங்கெல்லாம் தடுக்கி விழுந்தீங்களோ அந்தந்த இடத்துலேருந்து எழுந்து நிற்கக்கூடிய அமைப்புகள். மிக மிக முக்கியமாக இன்னொரு வார்த்தையை சொல்லுவேன், 7.5 சனி விரைய சனி இப்போ உங்களுக்கு போய்கிட்டு இருக்கு. எவ்வளவு பணம் வந்தாலும் தங்கிறது இல்லைன்றது தான் உண்மை. மேஷராசிக்காரர்களுக்கு 10 பைசா மிச்சம் பிடிக்க முடியாமல் வந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த 7.5 சனி 40 வயதுகளில் அதற்கு கீழே இருக்கக்கூடிய அனைவருக்குமே ஓரளவிற்கு சுப செலவுகளை தரக்கூடிய அமைப்பு, கொஞ்சம் செலவுக்கு ஏற்ற மாதிரி வருமானங்கள் வரக்கூடிய அமைப்புன்னு பெரிய நன்மைகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இருக்குதுங்க. 6ஆம் அதிபதியும் ராசிநாதனும் இப்போது ஒன்றாக இணைந்து 8ஆம் இடத்துல இருக்கிறாங்க. எதிரியை நீங்கள் கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. எதிரி உங்களுக்கு நண்பராக மாறக்கூடிய அமைப்பு இப்போது கண்டிப்பாக உண்டு. ஏன்னா ராசிநாதனும் 6ஆம் அதிபதியும் ஒன்றா சேர்ந்து குருவின் பார்வையில் இருக்கிறாங்களா. இதுவரைக்கும் தேவையில்லாமல் உங்களை ஏற்றுக்கிட்டு இருந்தவர் இவர் இப்படித்தாங்க, அவர் எப்போ பார்த்தாலும் நமக்கு அவருக்கு ஆகாதுன்ற மாதிரி ஒருத்தரை எப்போவுமே பிடிக்காது, ஆகாது, எதிர்ப்பு கொண்டவர்னு சொல்லியிருப்பீங்க இல்லையா. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இப்போது தணிந்து அவர் உங்களுக்கு நண்பராக உங்களோட ஸ்நேகத்தை வைத்து கொள்ளக்கூடிய தன்மைகள்லாம் இப்போது கண்டிப்பாக இருக்குதுங்க.
பெரிய சோதனைகள் எதுவும் இப்போது அப்படியே மேஷராசிக்காரர்களுக்கு இருக்காது. ராசிநாதன் வலுவாக இருக்கிறதுனால மனம் தைரியமாக இருக்கும், உற்சாகமாக இருக்கும், புத்துணர்ச்சியோடு இருக்கும். வெளிநாடு வெளிமாநில பயணங்கள் போன்றவைகள் அப்படியே நிறைவேறக்கூடிய யோக மாதமாக அமைஞ்சிருக்குங்க மேஷராசிக்காரர்களுக்கு இந்த நவம்பர் மாதம். ரிஷபம். ரிஷபராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா 9ஆம் இடமும் 7ஆம் இடமும் 11ஆம் இடமும் மிக வலுவாக இருக்கிறது. 11ஆம் இடத்துல சனி லாபஸ்தானத்தில் வலுவாக இருந்து லாபாதிபதி உச்சம் அப்படிங்கிறது தொட்டது தொடங்கக்கூடிய நல்ல மாதம் இந்த மாதம். வீட்டில் ஒரு குண்டுமணி தங்கமாவது வாங்குவீங்க. 3ஆம் இடத்துல போய் குரு உச்சமாக இருக்கிறார். உங்களுக்கு அட்டமாதிபதி மற்றும் லாபாதிபதியாக அவர் இருப்பது பெண் குழந்தைகளுக்கோ அல்லது மனைவிக்கோ யாரோ ஒருத்தருக்கு நமக்கு தேவைப்படுது, அதாவது கொஞ்சமாவது வாங்கி வச்சிடலாம். தங்கம் விற்றுக்கிட்டு இருக்கிற விலையில் இன்றைக்கி 1 கிராம் வாங்கினா நாளைக்கு அது 1.5 கிராமாக மாறிடும் போல் தெரியுதேன்ற மாதிரியாக ஏதேனும் ஒரு வகையில் சேமிப்புகள் நன்றாக இருக்கக்கூடிய, வருமானங்கள் நிறைவாக இருக்கக்கூடிய அருமையான நல்ல மாதமாக அந்த மாதம் இருக்குதுங்க. ஏதாவது கெடுதல் ஏதாவது இருக்குமா? கோபம் அடிக்கடி வரும் உங்களுக்கு. ஏன்னா 7ஆம் இடத்துல செவ்வாய் உட்காந்து ராசியை பார்த்துக்கிட்டு இருக்கிறார். குரு பார்வை இருந்தாலும் செவ்வாய் தான். உங்களுக்கு கோபம் அதன் மூலமாக மனைவிக்கு, கணவன் மனைவியிடையே முட்டல் மோதல். நம்ம ஒன்று சொன்னோம் தான் மனைவி ஒன்று விட மாட்டாங்க, கணவர் ஒன்று விட மாட்டார். ஏட்டிக்கு போட்டியாக தானே இருக்கும், அப்போ தானே புருஷன் முண்டாட்டி. ஏட்டிக்கு போட்டின்னு இருந்தால் தானே புருஷன் முண்டாட்டி. அந்த மாதிரியாக ஒரு நிலைமையில் கணவன் மனைவிக்கிடையே ஏதேனும் கருத்து வேற்றுமைகள், காலையில் சண்டை மாலையில் சமரசம் என்கின்ற மாதிரியாக ஏதாவது ஒரு சின்ன சின்ன மன வருத்தங்கள் கண்டிப்பாக இருக்கும். அல்லது ஒற்றுமையாக தாங்க நாங்கள் இருக்கிறோம்னு நினைக்கிறவங்களுக்கு கணவனுடைய ஆரோக்கியம், கணவனுடைய பொருளாதார அமைப்புகள் இதில் கொஞ்சம் கஷ்டங்கள் வரும். மனைவி ரொம்ப கஷ்டப்படுறாங்க, இப்படி வேலை பார்க்குறாங்க, வீட்லேயும் பாவம் வேலை செய்யுது, வெளியிலையும் வேலை செஞ்சுட்டு 5 மணி 6 மணிக்கு கலைச்சி வருது, உடனே கிச்சனுக்குள்ளே போய்ட்டு சமைக்க ஆரம்பிச்சிருதுன்ற மாதிரி மனைவியை பச்சாபத்தத்தோடு பார்க்கக்கூடிய ஒரு அமைப்புகள்லாம் ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்குதுங்க. மற்றபடி மிகப்பெரிய நல்ல யோக பலன்கள் உண்டு. தைரியமாக இருப்பீங்க, புத்துணர்ச்சியோடு இருப்பீங்க. தம்பி தங்கிகளின் மூலமாக ஏதாவது ஒரு நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு உண்டு. 9ஆம் பாவகாதிபதியும் இப்போது குருவின் பார்வையில் இருக்கின்ற காரணத்தினால அப்பாவால் இது வரைக்கும் இருந்து வந்த மன கஷ்டங்கள்லாம் கொஞ்சம் விலகும் இந்த மாதம். அப்பாவுக்கு நமக்கும் கொஞ்சம் உறவுகள் நன்றாக இருக்கும். சூரியனும் அதுவும் மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு தான், 15ஆம் தேதிக்கு பிறகு சூரியனும் குருபார்வையில் வராரு. 9ஆம் இடத்துல குருபார்வை, 9ஆம் இடத்திற்கும் குருபார்வை இருக்குது. அப்பா சொத்தை பிரித்து கொடுக்க மாட்டேன்றாரு. அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிக்கு தான் சரியாக பண்ணுறாரு, எனக்கு சரியாக பண்ணலை, அல்லது அவரோட சொத்தை அனுபவிக்க முடியல. இந்த மாதிரியாக தந்தை மீது குறை இருப்பவர்கள், அப்பாவுக்கே உடம்பு சரியில்லாமல் போச்சுங்க, சரியாக அதை மெயின்டைன் பண்ண முடியல, அல்லது அப்பாவால் மருத்துவ செலவுகள் அதிகமாக இருக்கிறது, தந்தையினால் ஏற்படக்கூடிய மனக்குறைகள், மன அழுத்தங்கள், கஷ்ட நஷ்டங்கள், தந்தையோடு இருக்கக்கூடிய வாக்குவாதம், கருத்து வேறுபாடு போன்றவைகள் அத்தனையும் இந்த மாதத்திலிருந்தே கண்டிப்பாக உங்களுக்கு விலகிடும். வியாபார பெருமக்கள், விவசாய பெருமக்கள், தொழில் முனைவோர் எல்லோருக்குமே பெரிய நல்ல முன்னேற்றம் இப்போ கண்டிப்பாக இருக்குங்க. எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம், ஆர்டர்கள் கிடைக்கும். விவசாயத்தை நம்பலாம், அதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது. போன வருஷத்தை விட இந்த வருஷம் நல்லா இருக்குன்ற மாதிரியான அமைப்புகள் ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு. வியாபார பெருமக்களுக்கு சொல்லவே தேவையில்லை, பெரிய நல்ல முன்னேற்றம் கண்டிப்பாக அமைந்திருக்கிறது. எதிலும் ஒரு நிறைவுகள் ஒரு 80%. அதுக்காக எல்லாமே கொட்டிடும் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. போன மாதத்தை விட, அக்டோபரை விட நவம்பர் மாதம் கண்டிப்பாக நல்லா இருக்கக்கூடிய யோக மாதமாக அமைந்திருக்குங்க ரிஷபத்தினர் எல்லோருக்கும் இந்த 2025 நவம்பர் மாதம். மிதனம். மிதனராசிக்காரர்களுக்கு ரொம்ப சிறப்புங்க. அதுவும் பேசி பிழைப்பவர்கள் என்று சொல்லப்படக்கூடிய புனிதமான ஆசிரிய பணியை வச்சுருக்கிறவங்க, வழக்கறிஞர் துறையில் இருக்கக்கூடியவர்கள், மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவங்க, டெலிஃபோனில் வாய்ஸில் பேசினா தான் காசு பணம், பேசினா தான் சம்பளம் அப்படிங்கிற ஒரு சூழலில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே மிகப்பெரிய நல்ல முன்னேற்றங்கள் இப்போது கண்டிப்பாக உண்டுங்க. மிதனராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடத்துல போயிட்டு ராசிநாதன் மறைஞ்சிருந்தாலும் கூட மாதம் முழுக்கவே அவர் குரு பகவான் பார்வையில் நல்ல விதமாக இருக்கிறார். 5ல் சுக்கிரன் இருக்கிறது மிகப்பெரிய யோகம். பெண் பிள்ளைகளால் இது வரைக்கும் மன வருத்தத்தை அடைஞ்சவங்க, பெண் பிள்ளையை படிக்க அனுப்பிச்சோம்னா அது படிக்கிறத விட்டு வேறு வேலை பண்ணிக்கிட்டு இருக்கு. தூரமாக போய் வேலை செய்கிறது, நல்ல வேலை கிடச்சிருக்கேன்னு பாவம் அனுப்பிச்சோம்னா அது அங்கே வேலையை பார்க்காம வேற ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரியாக பெண் பிள்ளைகளுடைய நடத்தை, பெண் பிள்ளைகளுடைய அமைப்புகளில் ஏதேனும் ஒரு மனக்கவலத்தை, அல்லது கட்டி கொடுத்த பிள்ளை மாப்பிள்ளை சரியா இல்லை, இந்த மாதிரியான விஷயங்களில் பெண் குழந்தைகளால் கவலைகளை கொண்டிருந்த அனைவருக்குமே மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள், முன்னேற்றங்கள் இந்த மாதத்துலேருந்து அப்படியே வருதுங்க. 5ஆம் இடம் அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடியது. இளைய பருவத்தினருக்கு இது வரைக்கும் இருந்து வந்த சோதனைகள் விலகக்கூடிய அமைப்பு. வியாபாரம் தொழிலில் எனக்கு அதிர்ஷ்டமே இல்லை, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஏது பண்ணுறதுன்னு தெரியல, என்னை விட எனக்கு பின்னாடி ஒருத்தர் தொழில் ஆரம்பித்தார், எனக்கு பின்னாடி தான் வேலையில் சேர்ந்தார், ப்ரொமோஷன் ஆகிட்டார், தொழிலில் பெரிய ஆள் ஆகிட்டார், பணக்காரன் ஆகிட்டார், கோடீஸ்வரன் ஆகிட்டார், ஆனால் நான் எல்லாத்தையும் நல்லா முயற்சி பண்ணுறேன், எனக்கு சரியாக இல்லையே என்கின்ற மாதிரியாக முயற்சிகள் பலிக்கவில்லையே, அதிர்ஷ்டம் இல்லையே என்று ஏங்கி கொண்டிருக்கக்கூடிய மிதனராசிக்காரர்கள் எந்த வயதினராக இருந்தாலும், ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும்,
இந்த மாதத்திலிருந்து அதிர்ஷ்டங்கள் செயல்படக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு இப்போது உண்டு. பாதகம் எதனா இருக்கா? நல்லதாகவே சொல்லிட்டு போகிறீங்களே, கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும், பார்த்துக்கங்க. 60 வயசுக்கு மேற்பட்டவர்கள், 50 வயசுக்கு மேற்பட்டவர்களுக்கு ராசிநாதன் போய் 6ஆம் இடத்துல உட்கார்றார். கடன் வாங்க வேண்டிய அவசியம் ஏதாவது ஒன்றுக்கு வரும். ஆனாலும் கடனை திருப்பி கொடுக்குற அளவுக்கு பொருளாதார முன்னேற்றம் கண்டிப்பாக உண்டு. ஏன் கடனை வாங்குவானே அப்புறம் திருப்பி கொடுப்பானேன்ற மாதிரியான நிலைமை தப்பு தான் இல்லையா? அப்போ 3ஆம் அதிபதி 6ஆம் வீட்டில் நவம்பர் மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு மாறுகிறார். 3ஆம் அதிபதி 6ஆம் வீட்டில் இருப்பது அப்போது சூரியன் புதன் சுக்கிரன் சூரியன் புதன் செவ்வாய் 3 பேருமே உச்சகுருவின் பார்வையில் இருப்பது போன்ற அமைப்புகள் எங்காவது ஒரு வகையில் ஒரு சுப செலவுகளுக்காவது கடன் வாங்கக்கூடிய தன்மைகளை சில நேரங்களில் வைக்கும். எதிரியோடு சேர்ந்து பேசக்கூடிய சூழ்நிலைகள் இப்போது வரும். ஒரு எதிரி தான் ஜன்ம விரோதி, அப்பாவுக்கும் தாத்தாவுக்கும் நமக்குமே ஆகாது, அந்தளவுக்கு பரம்பரை விரோதி. அவரை ஒரு இடத்துல பார்த்துட்டு நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்க வேண்டிய சூழல் கண்டிப்பாக வரும். ஒரே இடத்தில் எதிரியோடு இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும். அதை கூட ரொம்ப டேக்காக நல்ல விதமாக சமாளிப்பீங்க. ஒரு ஃபங்க்ஷன் போகிறீங்க, பக்கத்தில் உட்கார வேண்டி வரும். ஏதாவது ஒரு விதத்தில் நாசுக்காக ஒரு எதிரியோடு இருக்கக்கூடிய தன்மை, அதனால் ஏற்படக்கூடிய சற்று சில மனக்கணக்கங்கள், அது போன்ற அமைப்புகளும் இப்போது கண்டிப்பாக இந்த மாதத்தில் ஏதாவது ஒரு 10 நாள் 5 நாள் நடந்தே தீரும். ஆக எல்லாவற்றிலும் மன எதிரியோடு இருந்தாலும் கூட அது ஒரு நல்ல மேன்மையாக உங்களுடைய செல்வாக்கு இது போன்ற அமைப்புகளை அதிகப்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு தான். இரும்பு சார்ந்த தொழில்களில் இருப்பவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய யோக மாதம் இந்த மாதம். கடகம், கடகராசிக்காரர்களுக்கு பட்ட கஷ்டங்கள்லாம் விலக போதுங்க. அஷ்டம சனியில் என்னென்ன கஷ்டப்பட்டீங்களோ, அதுவும் குறிப்பாக ஆயில்ய நட்சத்திரக்காரங்க இன்னும் கூட கொஞ்சம் நல்லா இல்லை. அந்த பட்ட கஷ்டத்துலேருந்து இன்னும் முழுசாக வெளியே வரலன்னு நினைக்கிறவங்களுக்கு நவம்பர் மாதம் நல்ல பலனை கண்டிப்பாக செய்யும். நவம்பர் மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகுலாம் உண்மையிலே யோக பலன்கள் நல்லா இருக்குதுங்க. 5ஆம் இடத்துல பாருங்கள், இது வரைக்கும் நீச்சமாக இருந்த சூரியன் நவம்பர் மாதம் 15ஆம் தேதிக்கு மேலே அப்படியே 5ஆம் இடத்திற்கு மாறிடுறாரு. 10 5 செவ்வாய் 5ஆம் இடத்தில் அமர்ந்து குருவின் பார்வையில் இருக்க 9 10 ஒருவருக்கொருவர் தொடர்பு கொண்டிருப்பது தர்மகர்மாதிபதி யோகம் என்கின்ற அமைப்பில் மிகப்பெரிய நல்ல அமைப்பு கண்டிப்பாக இப்போது உண்டு. கடகராசிக்காரர்களுக்கு கடவுள் கண்ணை திறந்துட்டார்னு வச்சுக்கலாமா? பரம்பொருளுடைய கருணையை இப்போது இந்த மாதத்திலிருந்து முழுமையாக அனுபவிக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக கடகராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. சோதனைகள்லாம் படிப்படியாக விலகிடுச்சு. இனிமேல் பிரச்சனைகள்லாம் இல்லை. அதோ அப்படின்ட்டு 8ஆம் இடத்துல இருக்கிற ராகு கூட அடுத்த வருஷம் டிசம்பர் மாதம்னா கரெக்டாக ஒரு வருஷம், அடுத்த வருஷம் டிசம்பர் மாதம் முதல் வாரத்திலே ராகு கேது பயிற்சி நடக்கும்போது அவரும் அப்படியே கீழே 7ஆம் இடத்திற்கு வந்து விடுவார். ஆக இனிமேல் கடகராசிக்கு எந்த விதமான கஷ்ட நஷ்டங்களும் இல்லை என்பதை மனமே ஒத்துக்கொள்ளக்கூடிய அளவிற்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டுங்க. அந்தஸ்து கௌரவம் கொஞ்சம் உயரும், மதிப்பு கூடக்கூடிய அமைப்புகள் இருக்கும். ஆஃபீஸ்லேயோ வீட்லேயோ வெளியிலையோ இது வரைக்கும் நம்மளை மதிக்காதவங்க கூட பாரியா இவர் கொஞ்சம் ஒரு மாதிரி நல்லா தெரிகிறாரே, முன்ன மாதிரி இல்லையே, இவர் சோம்பெல்லாம் போயிடுச்சே, மனக்கட்டுப்பாடு வந்துருச்சே, அதை இப்படி செய்கிறாரே, இது அப்படி செய்கிறாரே என்கின்ற மாதிரியாக ஏதேனும் ஒரு விதத்தில் கடகராசிக்காரர்களை பாராட்டக்கூடிய அளவிற்கு தான், குறிப்பாக இளைஞர்களுக்கு உன்னால் முடியாது அப்படின்ற மற்றவங்க சொன்னதெல்லாம் போக இன்றைக்கி என்னால் முடியுன்ற மாதிரி சாதித்து காட்டக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக கடகராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைஞ்சிருக்குங்க. பெரிய அளவில் சோதனைகள் சர்வ நிச்சயமாக இருக்காதுங்க. படிப்படியாக முன்னேற்றங்கள் வருவதற்கு நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரே நாளில் மேஜிக் மாதிரி எல்லாமே நடந்துடாது. மந்திரகாளி அப்படின்னோடனே பூதம் கொண்டு வந்து ஒரு தங்கக்கட்டையவோ பணக்கட்டுகளோ போட்டுட்டு போயிடாது. நம்ம உழைச்சா நமக்கு காசு, அதிர்ஷ்டம் இல்லாத நிலைமை, தடங்கள் இருந்த நிலைமை, தடைகள் இருந்த நிலைமை எல்லாமே அப்படியே தீர்ந்து முயற்சிகளுக்கு ஏற்ப பணம் வருதல், பலன் தருதல் என்பது போன்ற அமைப்புகள் இப்போது கடகராசிக்காரர்களுக்கு நவம்பர் மாதத்திலிருந்தே ஆரம்பிக்குதுங்க. கவலைப்படாதீங்க. அஷ்டமச்சனி காலத்தில் பட்ட கஷ்டம் 2022, 23, 24 நம்மளை போட்டு பிழிஞ்சு எடுத்துருச்சு இல்லையா, அந்த மாதிரியான அமைப்புகள்லாம் இனிமேல் கண்டிப்பாக வராதுங்க. படிப்படியாக முன்னேற்றங்கள் கண்டிப்பாக உண்டு. குறிப்பாக இதுவரைக்கும் எந்தெந்த விஷயத்தில் மன அழுத்தம் இருந்ததோ, காதலன் காதலி உறவுகள் நல்லா இல்லாமல் இருந்தது, லவ் பிரேக்கப் ஆனது, கணவன் மனைவி பிரச்சனை இருந்தது, கோர்ட்டு கேஸுன்னு அலைஞ்சது, அல்லது நிம்மதி இல்லாமல் இருந்தது, பெண்ணால் சங்கடம் ஆனால சங்கடம், இது எல்லாமே அப்படியே படிப்படியாக விலகும். வாழ்க்கையை பற்றின ஒரு நம்பிக்கை வரும், கல்யாணம் பண்ணலான்னு ஒரு தைரியம் வரும், குழந்தை பாக்கியம் நல்லாயிருக்கும். குழந்தைகளின் மேலில் இது வரைக்கும் இருந்து வந்த மன அழுத்தங்கள் தீரக்கூடிய தன்மைகள் உண்டு. வேலை தொழில் வியாபாரம் போன்ற அமைப்புகளில் கொஞ்சம் பிடிப்புகள் கண்டிப்பாக வரும். அது ஒரு பெரிய விஷயம். இது வரைக்கும் இந்த வேலையை செய்யலாம், வேலையை விட்டுறலாமா, விட்டால் கூட நல்ல வேலை கிடைக்கும், தொடர்ந்தாலும் ப்ரொமோஷன் மாதிரியான அமைப்புகள் இருக்கும். எதை செய்யலாம் எதை செய்ய வேண்டாம் என்கின்ற தீர்மானங்கள் வரக்கூடிய நல்ல மாதமாக அமைஞ்சிருக்குங்க. அப்படியே இந்த நவம்பர் மாதம். சிம்மராசிக்காரர்களுக்கு அஷ்டமச்சனி கட்டுப்படுகின்ற மாதமாக இந்த மாதம் இருக்கும். ஏற்கனவே கோச்சார வேதையின் காரணமாக 8ல் இருக்கக்கூடிய சனி அப்படிலாம் உங்களுக்கு பெரிய அளவில் வேலை செய்யலை. என்ன ஒன்று, அலைச்சல்கள் கொஞ்சம் மாதம் முழுவதும் இருக்கும். ஆனால் யோகாதிபதிகளும் ராசிநாதனுமாகிய சூரியனும் செவ்வாயும் இப்போது 4ஆம் இடத்தில் அமர்ந்து அவர் அப்படியே குருவின் பார்வையில் இருக்கிறது ரொம்ப பெரிய யோகம். ஒன்று ராசியை குரு பார்க்கணும், இல்லைனா ராசிநாதனை குரு பார்க்கணும். 2ல் ஒன்று நடந்தால் அந்த ராசிக்காரர்கள் அந்த மாதம் ஜாம்னு இருப்பீங்க.
இந்த மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு முதல் 15 நாட்களுக்கு நவம்பர் மாதம் கொஞ்சம் குழப்பமாகவே இருக்கும். அப்பாவை பற்றின குழப்பம், உங்களை பற்றின குழப்பம், சொந்த ஊர் பற்றின குழப்பம், தொழிலை பற்றின குழப்பம், வேலையை பற்றின குழப்பம், அதிகாரத்தை இழந்து விடுவோமோ என்கின்ற ஒரு மாதிரியான குழப்பம் என்பது போன்ற அமைப்புகள் அப்படியே அவரவருடைய வயதிற்கேற்றாற் போல இருந்தாலும் கூட 15ஆம் தேதிக்கு பிறகு வீறு கொண்டு எழுந்த சிங்கம்னு சொல்லுவாங்க இல்லையா, டக்குன்னு சிங்கம் எந்திரிச்சதுன்னா சிங்கமாக தான் நிற்குமா. படுத்து கிடக்கிற வரைக்கும் அது ஒன்றும் தெரியாது. என்னடா சத்தம் கேட்குதுன்னு எந்திரிச்சுன்னு கேன அந்த கர்ச்சனையை ஒன்று கொடுத்ததுன்னு வச்சுக்கோங்க, அப்படியே ஐயா சிங்கம்னா நம்ம பயப்படுவோம்ல, அந்த மாதிரி உங்களை பார்த்து பயப்படக்கூடிய அளவிற்கு ஒரு மாதிரியான சிம்ம கர்ச்சனையோடு நீங்கள் எழுந்திருக்கக்கூடிய ஒரு அருமையான நல்ல மாதமாக இந்த மாதம் அப்படியே அமைஞ்சிருக்குதுங்க. பெரிய சோதனைகள்லாம் இராது. 15ஆம் தேதி வரைக்கும் ஹெல்த் இஷ்யூஸு, மனம் அல்லது உடல் ஏதேனும் ஒரு நிலையில் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. 15ஆம் தேதிக்கு பிறகு பார்த்திங்கன்னா டக்கு 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 டக்குன்னு எல்லாம் ரிலீஸ் ஆகும். 4ஆம் இடத்துல போய் ராசிநாதன் உட்கார்றதுனால சிலருக்கு வாகன யோகம் இப்போது கண்டிப்பாக உண்டு. வாகன யோகம்னா இது வரைக்குமே இல்லாத அளவிற்கு நல்ல லக்ஸரியான வாகனம், கார் வாங்கணும், பைக் வாங்கணும், அவரவருடைய பிறந்த ஜாதக அமைப்பிற்கு ஏற்றாற் போல நல்ல லக்ஸரியான வாகன அமைப்புகள் வாங்கக்கூடிய நிலைமைகள் சர்வ நிச்சயமாக இருக்கின்றன. சிலருக்கு வீடு கட்டுறதுல ஒரு ஃபைனலைஸ் ஏற்படும். சிலர் வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க நவம்பர் மாதத்திற்கு பிறகு. அடுத்த வருஷம் வீடு கட்ட ஆரம்பிக்கிறதுக்கான அமைப்புகள், கான்ட்ராக்டு பேசுகிறது அல்லது சிட்டியில் ஒரு வீடாவது வாங்கிடலான்ற மாதிரியான 4ஆம் இடத்து பலன்கள் எல்லாம் இப்போது கண்டிப்பாக நடக்கப் போகின்றன. பலருக்கு வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற இடங்களில் பணம் வரக்கூடிய அமைப்பு, ஏற்றுமதி இறக்குமதி தொழில்கள் நன்றாக இருக்கக்கூடிய அமைப்புன்னு அப்படியே படிப்படியாக முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய தன்மைகள் அப்படியே அத்தனை சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டுங்க. கெடுதல் ஏதாவது இருக்குதுங்களா, கெடுதல் எதையும் இந்த மாதிரி இருக்கான்னா கண்டிப்பாக இல்லைங்க, இந்த மாதம் கிடையாது. ஏன்னா 7ஆம் இடத்துல ராகு கேதுக்கள் இருப்பது அஷ்டமச்சனிக்கு ஒரு கோட்சார வேதை. அஷ்டமச்சனிக்கு ஒரு கோட்சார வேதை அமைந்திருப்பது சிம்மராசிக்காரர்களுக்கு அவர்கள் கொடுத்து வைத்தவர்கள் என்பதை காட்டுகிறது. 2026 கூட பெரிய சோதனைகளை கொடுத்துறாது. டிசம்பர் மாதம்தான் அந்த வேதை விலகுது. ஆக எல்லா நிலைமைகள்லையும் அவரவருடைய உயரத்திற்கு ஏற்றாற் போல எதையும் சமாளிக்கக்கூடிய தன்மைகள் இருக்கும் ஒரு அற்புதமான நல்ல மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குங்க. 15ஆம் தேதிக்கு பிறகு தான் எல்லாம் செல்லுபடியாகும். வியாபாரம் நல்லாயிருக்கும், தொழில் நல்லாயிருக்கும், குடும்பத்தில் நல்லவைகள் நடக்கும். பிள்ளைகளை பற்றிய கொஞ்சம் 5ஆம் இடத்தை போய் குரு உச்சமாகி பார்க்குறாரு இல்லையா, பிள்ளைகளை பற்றிய ஒரு தைரியம் ஏற்படும். நமக்கு பிறகு நம்ம பிள்ளைங்க நம்ம இடத்த கண்டினியூ பண்ணுவாங்கன்ற மாதிரியான ஒரு விஷயம், நம்ம தொழிலை நல்லா பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரியான விஷயம். பிள்ளைகள் கடனை இந்த கடனை அடைக்கும், அந்த கடனை அடைக்கும் அப்படின்ற மாதிரியாக பிள்ளைகள் ஒரு அளவிற்கு செட்டில் ஆகி விட்டார்கள் என்கின்ற நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய நல்ல மாதம் இந்த மாதம். கன்னிராசிக்காரர்களுக்கு மாதம் முழுவதும் புதன் வலுத்த குருவின் பார்வையில் இருக்கிறார். மாத கடைசியில் அப்படியே சுக்கிரன் கூட போய் சேருவார். ராசிநாதன் வலுவாக குருவின் பார்வையிலேயே சுக்கிரனுடைய தொடர்புலேயே இருந்தால் அந்த மாதம் நல்லா இருக்க போதுன்னு அர்த்தம். இந்த மாதம் முழுவதும் அது நடக்க போகுது. 2ஆம் இடத்துல சுக்கிரன் வலுத்து இருக்கிறார். காசு பணம் வரப்போகுது. முதல் 15-16 நாளுக்கு காசு பணம் நல்லா வரும். நீங்கள் என்ன அளவுக்கு முயற்சி பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வரும். பெரிய அளவில் ஒரு தொட்டது தொடங்கக்கூடிய நல்ல மாதம். 2இல் சுக்கிரன், 11இல் குரு, 3இல் சூரியனும் செவ்வாயும் புதனும் சேர போகிறாங்க 15ஆம் தேதிக்கு மேலே. ஏற்கனவே மாதம் முழுவதும் செவ்வாய் புதன் சேர்ந்து தான் இருப்பாங்க. ஆக நல்ல கோட்சார நிலைமைகள் இருக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க தான், பெரிய அளவில் கஷ்டமாக இருந்த காலகட்டங்கள்லாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தாண்டி கொஞ்சம் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் வந்திருக்கு. அந்நிய இன மத மொழி பேசுகின்றவர்களின் மூலமாக லாபங்கள் வரக்கூடிய தன்மைகள் உண்டு. லவ் மேரேஜுக்கு அப்பா அம்மா ஒத்துக்கக்கூடிய காலகட்டங்களும் இப்போதைக்கு இருக்குது. லவ் மேரேஜ் தான், அதாவது நான் பார்க்குறத நீ ஒத்துக்கணும்னு ஒரு மாதிரி பேசிக்கிட்டு இருந்தவங்கெல்லாம் பரவாயில்ல, இந்த பையன் இந்த புள்ள கொஞ்சம் செலக்ட் பண்ணியிருக்கிறது பரவாயில்ல பொழுத்துறதுக்கு கல்யாணத்தை முடிச்சு வச்சிடலாமான்ற மாதிரியான எண்ணங்கள்லாம் கண்டிப்பாக வரப்போகிறது. உரு அமைப்புகளில் இது வரைக்குமே ஆடி ஓடி அலைந்து தெரிந்து கொண்டிருந்த வேலையெல்லாம் ஒரு இடத்துல நின்று அமர்ந்து பார்க்கக்கூடிய அமைப்பு. எப்போவுமே பைக்கில் போய்கிட்டு இருக்கிறேன், எப்போவுமே காரில் போய்கிட்டு இருக்கிறேன், எப்போவுமே வேனில் போகிற மாதிரியான வேலையாக இருக்குது. இந்த மாதிரியாக அலைந்து தெரிந்து ஒரு இடத்துல போய் ஓடிக்கொண்டிருந்த வேலைகள் அத்தனையும் இப்போது அமர்ந்து பார்க்கக்கூடிய வேலையாளாக வரக்கூடிய அமைப்புகளும் இப்போது உண்டுங்க. தம்பி தங்கைகளை பற்றி இது வரைக்கும் இருந்து வந்த ஒரு சகோதர விரயம், சகோதர விரோதம், தம்பியாலேயோ தங்கையாலோ மனக்கஷ்டம், தங்கச்சிக்கு வாழ்க்கை சரியில்லை, தங்கச்சிக்கு அமைச்சு கொடுத்ததை சரியாக பண்ணிக்கல, தம்பிக்கு ஒரு தொழில் வச்சு கொடுத்தேன், தம்பி எப்படி டெவலப் பண்ணுறதுக்கு பார்த்தேன், இது இப்படி கிடக்குது, தம்பிக்கு ஹெல்த் நல்லா இல்லை, தங்கச்சிக்கு ஹெல்த் நல்லா இல்லை, இந்த மாதிரியான தம்பி தங்கைகள் சார்ந்த சில விஷயங்களை இது வரைக்கும் இருந்து வந்த மன அழுத்தங்கள்லாம் விலகக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. காதல் நிறைவேறக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இருக்கிறது. புதிய காதல் உருவாகக்கூடிய அமைப்புகளும் இப்போது உண்டு. ஆக ஒரு ஆண் பெண் உறவுகள் மிகப்பெரிய அளவில் நன்றாக இருக்கக்கூடிய தன்மைகள் இப்போது இருக்கிறது. மேற்கு திசையிலிருந்து நல்ல லாபங்கள் இப்போது கிடைக்கும். ஜெர்மன், அரேபிய நாடுகள், ஐரோப்பா கண்ட்ரி, அதே மாதிரி அமெரிக்கா, இந்த மாதிரியான இடங்களுக்கு போகணும் அல்லது அங்கே இருக்கிறவர்கள் இங்கே ஏதாவது பணம் அனுப்பணும், இங்கே அவங்க நமக்கு ஏதாவது ஃபேவர் பண்ணணும், இந்த மாதிரியான
வெளிநாட்டு தொடர்புகள் எல்லாம் இந்த மாதம் முழுவதும் நல்ல விதமாக இருக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இருக்கின்றன. சிலருக்கு வாக்குப்பளிதம் ஏற்படக்கூடிய அமைப்புகளும் உண்டு. தனம் வாக்கு குடும்பஸ்தானம் வலுவாக இருக்கிறதுனால குடும்பம் சம்பந்தப்பட்ட வழக்குகள் எல்லாம் இப்போது கண்டிப்பாக வெற்றி ஏற்படும். எதிலும் ஒரு சமரச தீர்வு, சுமூகமான சில விஷயங்கள், அண்ணன் தம்பி தகராறுகள், பங்காளி தகராறுகள் போன்றவைகள் சுமூகமாக முடியக்கூடிய அமைப்புகளும் இப்போது கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு. கன்னிராசிக்காரர்கள் குறிப்பாக பெண்கள் சகோதரிகள் எல்லாருக்குமே கணவர் குழந்தைகள் இருந்து வந்த கொஞ்சம் மன அழுத்தங்கள் விலகக்கூடிய நல்ல மாதங்க கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த நவம்பர் மாதம். துலாம் ராசிக்காரர்களுக்கு இது வரைக்கும் 9ஆம் இடத்தில் இருந்தவர் இப்போ 10ஆம் இடத்திற்கு வந்திருக்கிறார். ராசியிலேயே மிகப்பெரிய யோகம் என்னன்னா ராசிநாதனே வலுவாக இருக்கிறது. ராசிநாதன் சுக்கிரன் ராசியில் வலுவாக இந்த மாதத்தின் பெரும்பகுதி நாட்கள் இருக்க 2ஆம் பாவகம் பெரிய அளவில் டாப் டக்கராக இருக்குது. 9ஆம் பாவகாதிபதி 2ஆம் பாவத்திலிருந்து 2-9 கூடியவர் ஒன்றாக இணைந்திருக்கின்ற அதே நேரத்தில் 15ஆம் தேதிக்கு மேலே 2-9-11 சொல்லப்படக்கூடிய அமைப்பெல்லாம் ரொம்ப பெரிய அளவில் செயல்பட போகுது. இதைத்தாங்க மகாதன யோகம்னு சொல்லுவோம். 15ஆம் தேதிக்கு பிறகு துளாராசிக்காரர்களுக்கு சூரியன் புதன் செவ்வாய் ஆகிய மூவரும் இணைவது, மூவரும் அப்படியே இணைஞ்சு குருவின் பார்வையில் இருக்கிறது மிகப்பெரிய யோகம். இந்த மாதிரி யோகத்தில் துலா லக்னத்தில் ஒரு குழந்தை பிறந்ததுன்னு வைங்க, அதுதான் ஒரு பெரிய இந்த நவம்பர் மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு சொல்கிறேன். சூரியன் புதன் செவ்வாய் ஆகிய மூவரும் 2ஆம் இடத்தில் 2-9-11 அதிபதிகளாக மகாதன யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பில் இந்த நவம்பர் மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு இணைவது துலா லக்னத்தில் ஏதாவது ஒரு குழந்தை பிறந்தா மிகப்பெரிய நூற்றுக்கணக்கான கோடிகள், ஆயிரக்கணக்கான கோடிகள், லட்சக்கணக்கான கோடிகளை சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு துலா லக்னத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கண்டிப்பாக உண்டு. ஆக எல்லா லெவல்லையும் இப்போதே பணம் சம்பாதிக்க முடியாமல் இருப்பவர்கள் நவம்பர் மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு 2-9-11 அதிபதிகள் ஒன்றாக இணையக்கூடிய காரணத்தினால் துலாம் ராசிக்காரர்கள் அனைவருக்குமே பிறப்பில் துலா லக்னத்தில் பிறந்தவங்களுக்கும் இப்போ ராசி பலன் தான், லக்ன பலன் இல்லை, இருந்தாலும் ஒரு ஸ்பெசிஃபிக்கான இணைவு அப்போது ஏற்படுகின்றதுனாலையும் சுபத்துவமாக அந்த இணைவு ஏற்படுகிறது என்பதனாலேயும் இதை ஒரு தெளிவாகவே சொல்லுகிறேன். ஆகவே எல்லா நிலைமைகள்லையும் ஒரு மிகப்பெரிய நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய தன்மைகள் இப்போது கண்டிப்பாக இருக்குதுங்க. பெரும்பகுதி அமைப்புகள் மிகப்பெரிய அளவில் நல்லா இருக்குது. சுக்கிரன் வலுத்திருக்கிறார், ராசி வலுத்திருக்கிறது. 6ஆம் பாவகத்தில் எதிரிகள் இல்லாத ஒரு நிலைமைகள் நிச்சயமாக இருக்கின்றன. ஆக எதையும் சாதிக்கக்கூடிய வல்லமை இருக்கக்கூடிய நல்ல மாதமாக இந்த மாதம் கண்டிப்பாக இருக்குங்க. பெரும்பாலும் சோதனைகள் எதுவும் இருக்காது. என்ன இருக்கும், ஏதாவது சோதனைகள் இருந்தால் பிள்ளைகளை பற்றினா கொஞ்சம் கவலை இருக்கும். 5ஆம் இடத்துல ராகு இருக்கிறார். 5ஆம் இடத்துல இது வரைக்கும் ராகுக்கு இருந்த குறுபார்வை வேறு விலகிடுச்சு. பிள்ளைங்களை பற்றி கவலை கொடுப்பார். படிக்க போகிற பிள்ளை படிக்கத்தான் போதா, வேலைக்கு போகிற பிள்ளை வேலைக்கு தான் போதா, வெளிநாட்டில் வெளிமாநிலத்தில் கண்ணுக்கு தெரியாமல் இருக்கிற பிள்ளை கரெக்டாக தான் இருக்கா, அல்லது அதை சொல்கிறாங்களே, ஃபேஸ்புக்கை பார்த்தா இப்படி இருக்கே, யூடியூப்பை பார்த்தா அப்படி இருக்கே, இன்ஸ்டாகிராமை பார்த்தா பார்க்கவே முடியலையே, நம்ம பிள்ளையும் இப்படி இருக்குமோ, ஏதாவது வில்லங்கத்தில் போய் மாட்டிக்குமா, ஏதாவது ஏடாகுடம் பண்ணிடுமா, பெத்த மனசு என்னன்றது அதுக்கு புரியுதா புரியலையா, இந்த மாதிரியான கவலைகள் மாதம் முழுக்க இருக்கத்தான் செய்யும். ஆனாலும் குரு பகவான் உச்சமாக இருக்கின்ற காரணத்தினால குழந்தைகளால் பெரிய சோதனைகள் சர்வ நிச்சயமாக வராது. அதை ஒரு தைரியமாகவே நம்பலாம். ஆனால் குழந்தைகளை பிரிஞ்சிருக்கின்ற சில விஷயங்கள் இப்போது கண்டிப்பாக ஏதேனும் ஒரு வகையில் இப்படி இருக்குது அப்படி இருக்கின்ற சில பிரச்சனைகளை கொடுக்கத்தான் செய்யும். அதை தவிர்த்து வேறு எந்த விதமான கஷ்டங்களும் வராத அமைப்பு இருக்கிறது. மாதத்தின் பெரும்பகுதி நாட்கள் லக்னத்திலேயே ராசியிலேயே சுக்கிரன் வலுவாக இருப்பது என்பது எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு வல்லமை கொடுக்கக்கூடிய அற்புதமான நல்ல மாற்றங்கள் நிறைந்த யோக மாதமாக அமைஞ்சிருக்குங்க நவம்பர் மாதம் துலா ராசிக்காரர்கள் எல்லோருக்கும். விருச்சிக ராசிக்காரங்க கொடுத்து வச்சவங்க இந்த மாதம் மட்டுமாவது இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் ஒழிஞ்சிரும். அப்படியே எல்லாத்துலேயும் நல்லா இருப்பீங்கன்னு நான் சொல்ல விரும்பலை. ராசியையும் ராசிநாதனையும் மாதம் முழுவதும் உச்சகுரு பார்ப்பது என்பது எப்போதோ ஒரு முறை மட்டுமே, 12 வருஷத்துக்கு ஒரு தடவை மட்டுமே நடக்க போகிறது. இனிமேல் மறுபடியும் ஜூன் மாதம் 2ஆம் தேதி மறுபடியும் அப்படியே அந்த உச்ச இடத்துக்கு வருவார். அப்போ கூட உங்கள் ராசிநாதன் திரும்ப இங்கே வந்துட மாட்டார். செவ்வாயும் ராசியில் இருக்கணும், ராசியை குருவும் பார்க்கணும், ராசிநாதனையும் குரு பார்க்கணும். இந்த அமைப்பு ராசியில் ஆட்சியாக இருக்கக்கூடிய இந்த அமைப்பு இனிமேல் திரும்ப எப்போ வருதுன்னே தெரியாத அளவிற்கு மிகப்பெரிய ஒரு உன்னதமான ஒரு அமைப்பு விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே. அப்போ இந்த மாதத்தின் முழுவதும் ராசியில் ராசிநாதன் செவ்வாய் சுபத்துவமாக அமர்ந்திருக்கிறார். ஒரே ஒரு கலங்கம் என்னென்னா புதனும் அவரோட சேர்ந்திருக்கிறார். அட்டமாதிபதி அங்கே உட்காந்துருக்கிறார், அது ஒன்று தான். ஆனால் அவரே லாபாதிபதியாக இருக்கக்கூடிய தன்மைகள் மிகப்பெரிய நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு யோகமான ஒரு நல்ல அமைப்பு. ஆக எல்லா நிலைகள்லையும் பெரிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக உண்டுங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கடந்த காலத்தில் இருந்து வந்த கவலைகள் சோதனைகள் எல்லாம் விலகக்கூடிய அமைப்பு, அந்தஸ்து கௌரவம் உயரக்கூடிய ஒரு நிலைமை, கடனை சமாளிக்க முடியக்கூடிய தைரியம், நோயை விரட்டக்கூடிய அளவிற்கு மனதில் ஒரு ஆற்றல், அதற்கேற்றாற் போல மருந்துகள் மருத்துவம் போன்ற நல்ல அடையாளங்கள் தெரியக்கூடிய தன்மை என சிறப்பு நன்மைகள் அதிகம் இருக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க.
3ஆம் இடம் வந்து குருவின் பார்வையில் இருக்கிறார். 3ஆம் இடம் குருவின் பார்வையில் இருந்தால் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். டைரக்ட் பண்ணணும், சினிமாவில் நடிக்கணும், இந்த வேலைக்கு தான் போகணும், இதைத்தான் படிக்கணும், கவர்மெண்ட்டு வேலை கிடைக்கணும், இவரைத்தான் கல்யாணம் பண்ணிக்கணும், இவர்கிட்ட தான் இது பண்ணணும். அதாவது ஒன்றை செலக்ட் பண்ணி ஒன்றை தேர்ந்தெடுத்து அதில் அர்ஜுனை வந்து அப்படியே அவருக்கு வந்து புறாவோட கழுத்து மட்டும் தெரிஞ்ச மாதிரி ஒன்றை தேர்ந்தெடுத்து அதை அடைய வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தில் முயற்சிகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய விருச்சிகராசிக்காரர்கள் அனைவருக்குமே எந்த வயசுக்காரராக இருந்தாலும் அதை அப்படியே இந்த மாதத்தில் பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும். இந்த மாதமே கிடைச்சிரும்னு நான் சொல்ல மாட்டேன், ஆனால் அந்த மாதம் கிடைப்பதற்கான 80% அத்தனை அமைப்புகளையும் கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய தன்மைகள் இருக்குதுங்க. 5ஆம் இடத்துல சனி இருந்தாலும் கூட அவர் குருவின் பார்வையில் இருக்கிறார். அது ஒரு மிகப்பெரிய யோகமான ஒரு பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பு. சிலருக்கு மட்டும் தாய் மீது ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடுகள் வரக்கூடியது, அம்மாவுடைய இதில் ஹெல்த்தில் கொஞ்சம் கஷ்ட நஷ்டங்கள் இருக்கக்கூடியது, அம்மாவால் கொஞ்சம் செலவுகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. அம்மாவை வந்து தூரத்தில் இருக்கிறனால அம்மாவை போய் பார்க்க முடியாதுன்ற ஒரு விஷயம், அல்லது அம்மா வந்து ஒன்று சொல்லி அதை நம்ம செய்ய முடியாத ஒரு சில சூழல்கள்லாம் கண்டிப்பாக வரும். இருந்தாலும் பார்த்துக்கலாம், எங்கே போகிறாங்க அம்மா அப்படின்ற மாதிரி இருப்பீங்க. சில நேரத்தில் நீர் அடித்து நீர் விலகாதுன்னுவோம், கோழி மிதித்து குஞ்சு முடமாகாதுன்னு சொல்லுவோம். அந்த மாதிரியான அமைப்புகளையும் தாய்தானே என்கின்ற மாதிரியாக தாய்க்கும் பிள்ளைகளுக்கும் ஏதேனும் ஒரு விதத்தில் ஒரு விட்டு கொடுத்து போகுதல் இருக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக உண்டுங்க. விருச்சிகராசிக்காரர்களுக்கு கடந்த காலத்தில் இருந்து வந்த வழக்குகள் சார்ந்த சோதனைகள் எல்லாம் விலகக்கூடிய அமைப்பு இந்த மாதத்திலிருந்தே ஆரம்பிக்குது. தேவையில்லாமல் வழக்குகளில் போய் மாட்டிக்கிட்டவங்க எல்லாருக்குமே இந்த மாதத்திலே கம்ப்ளீட் ரிசல்ட்டு ரிலீஸ் வரக்கூடிய அமைப்புகள் சர்வ நிச்சயமாக உண்டு. நவம்பர் மாதம் விருச்சிகத்திற்கு யோக மாதம். தனுசு ராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் உச்சத்தில் இருக்கிறார். 12, 2, 4 ஆகிய 3 இடங்களும் பெரிய அளவில் யோகமாக இருக்கின்றன. 11ஆம் இடத்துல மாதத்தின் பெரும்பகுதி நாட்கள் 11ஆம் அதிபதியாகிய சுக்கிரன் இருப்பது எல்லாத்துலேயும் சக்ஸஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத காட்டுது. இவ்வளவு நாள் 7ஆம் இடத்துல இருந்தவர் இப்போ போயிட்டு ராசியை பார்க்காம 8ல் போய் உட்காந்துட்டாரே, மறைஞ்சிட்டாரே, குரு மறைஞ்சிட்டாரேன்னு யோசிக்காதீங்க. குரு உங்களுக்கு உச்சத்தை அடைந்திருக்கிறார். ராசிநாதன் வலிமையாக இருப்பது என்பது மிகப்பெரிய ஒரு யோகம். இன்னொன்று, பாக்கியாதிபதியாகிய 9ஆம் அதிபதியாகிய சூரியனும் வலுவாக இருக்கிறார். தகப்பனால் காரியங்கள் செய்யக்கூடிய, தகப்பனுக்கு அவ்வளோ விஷயங்களையும் நல்லபடியாக நீங்கள் செய்யக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. அப்பாவால் இது வரைக்கும் என்னென்ன முடியலன்னு நினச்சிங்களோ அதெல்லாம் உங்களுக்கு அவர் செஞ்சு கொடுப்பார். ஏன்னா சூரியன் குரு பார்வையில் இருக்கிறாரு. சிலருக்கு மட்டும் அப்பாவால் ஏதாவது செலவுகள் இருக்கும். சந்தோஷமாக அப்பாவுக்கு ஏதாவது ஒரு பொருள் வாங்கி கொடுக்கக்கூடிய அமைப்பும் இப்போது உண்டு. அப்பாவுக்கு இந்த பொருளை வாங்கி கொடுக்கலாம், அந்த பொருளை வாங்கி கொடுக்கலான்னு சொல்லிட்டு அப்பாவால் சந்தோஷமாக எதையாவது ஒன்றை செய்து அதன் மூலமாக நல்ல ஒரு மகிழ்வு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. குடும்பம் அமையாதவர்களுக்கு, கணவன் மனைவி இல்லாதவங்க, யார் கணவன் யார் மனைவி என்பது போன்ற சில விஷயங்கள் இப்போது உங்களுக்கு கிடைக்கும். இவரை கல்யாணம் பண்ணிக்கலான்ற ஒரு தைரியம் வரும். ஃபஸ்ட்டு மேரேஜ் கொஞ்சம் ஃபெயிலியர் ஆகி போச்சு, செகண்ட் மேரேஜுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், இப்போ தான் டிவோர்ஸ் கிடச்சிது, செகண்ட் மேரேஜ் உடனே நடக்கும். அதற்கான அறிமுகங்கள்லாம் கண்டிப்பாக இருக்கும். வழக்குகள் விஷயங்கள் இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு நவம்பர் மாதம் 20ஆம் தேதிக்குள்ளாக சாதகமான சில விஷயங்கள் தீர்ப்புகள் வரக்கூடிய அமைப்பு. பெண்களால் அசிங்கம் அவமானத்தை அடைஞ்சவங்க, பெண்கள்னால் அம்மா, அக்கா, தங்கச்சி, மனைவி, மகள் போன்ற விஷயங்கள், ஆஃபீஸில் கூட வேலை செய்கிற லேடிஸு, அல்லது திடீர்னு இப்படி அப்படின்னு ஆயிடுச்சு, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ஓரளவுக்கு கட்டுக்குள். யாரால் வந்து கொஞ்சம் மன வருத்தங்களை அடைந்தீர்களோ அவர்களின் மூலமாகவே சுமூகமான தீர்வுகள் கிடைக்கக்கூடிய தன்மை. 11ஆம் அதிபதி வலுவாக இருக்கிறார், 11ஆம் இடத்திலே இருக்கிறார். மனக்கட்டுப்பாடுகள் இல்லாமல் இருந்து வந்த அத்தனை தனுசு ராசிக்காரர்களுக்கும் பழக்க வழக்கங்களில் ஒரு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய தன்மை, உறவுகளில் கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு. 7ஆம் அதிபதி இப்போது குருவின் பார்வையில் இருப்பதனால நட்புகள் கை கொடுக்கக்கூடிய தன்மை என எல்லாத்துலேயும் ஒரு நல்ல சந்தோஷமாக இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டுங்க. ராசிநாதன் உச்சத்தை அடைந்திருப்பதனால மனசு கொஞ்சம் பெரிய அளவிலே உற்சாகமாக இருக்கும். அதிலும் குறிப்பாக மஞ்சள் நிறமுள்ள பொருட்கள் சம்பந்தப்பட்டவர்கள், மஞ்சள் விவசாயிகள், தங்கம் சார்ந்த விஷயங்கள், ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள், கோவிலை சுற்றி கடை வச்சுருக்கிறவங்க, அதே மாதிரி சர்ச்சு, மசூதி இதை சுற்றி தங்களுடைய தொழில் ஆதாரத்தை வைத்திருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே, அல்லது பூ, மாலை, கற்பூரம் அந்த மாதிரி ஆன்மீக பொருட்கள் தயார் செய்பவர்கள், விற்பவர்கள், குத்து விளக்கு, வெண்கல விளக்கு, உலோகம், மஞ்சள் நிறமுள்ள உலோகம், கவரிங்கு, தங்கம், இது மாதிரியான தொழில் வச்சுருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த மாதத்துலேருந்து பெரிய முன்னேற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும். ஆக பெரிய சோதனைகள் எதுவும் கண்டிப்பாக தனுசு ராசிக்காரர்களுக்கு இப்போது இல்லை. அதிலும் குறிப்பாக 50 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு இதுவரைக்கும் இருந்து வந்த எதிரிகளை அத்தனை பேரையும் நண்பர்களாக மாற்றக்கூடிய ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும் நல்ல மாதம் நவம்பர் மாதம் தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்கும். மகர ராசிக்காரர்கள் தான் 12 ராசிக்காரங்களே கொடுத்து வச்சவங்க. ராசியும் ராசிநாதனும் வலுவாக இருக்கக்கூடிய தன்மைகள் மிகப்பெரிய ஒரு சிறப்பு.
ராசிக்கு 7ஆம் இடத்துல உச்சகுரு இருந்து ராசிநாதனையும் பார்க்குறார். கொடுத்து வச்சவங்க எல்லா விதத்துலேயும் அப்படியே மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு 7-8 வருஷமாக நீங்கள் நல்லா இல்லையே, கஷ்டப்பட்டுட்டு தானே இனிமேல் நல்லா இருக்க போகிறீங்க. அப்படிலாம் ஒன்றும் பெரிய அளவில் பெரிய அளவில் சாதிச்சிடல. ஒரு 7-8 வருஷமாகவே 7.5 சனி போட்டு பல 90% சொல்லுவேன். ஒரு 10% நல்லா தான் இருக்கிறீங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க, இந்த ஒரு 7-8 வருஷமாக தான் நல்லா இருக்குது. பிறந்த ஜாதகத்தில் நல்ல தசாபுக்தி அமைப்புகள் நடக்குது. அதனால் இந்த இப்போ ஒரு 4-7-8 வருஷமாக நல்லா தான் இருக்கிறேன்னு சொல்லக்கூடியவங்களும் இருக்கிறீங்க. ஆக இந்த இடத்தில் மகர ராசிக்காரர்களுக்கு கடந்த சில வருடங்களாக இருந்து வந்த சோதனைகள் எல்லாவும் விலகி கண் திறப்பு போன்ற யார் நல்லவன் யார் கெட்டவன், எது நல்லது எது கெட்டது, தொழில் பண்ணலாமா வேலையிலே இருக்கலாமா, வியாபாரம் பண்ணலாமா வேண்டாமா, விவசாயம் கை கொடுக்குமா வேண்டாமா, இந்த தொழில் கை கொடுக்குமா கை கொடுக்காதா என்பது போன்ற எல்லாவற்றிலும் ஒரு தெளிவுகள் வரக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டு. கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். புதிய காதல் உருவாகும். ஏற்கனவே காதல் ஃப்ளாப் ஆகி போனவங்களுக்கெல்லாம் இன்னொரு காதல் வரும். ஏற்கனவே இருக்கின்ற காதல் கல்யாணத்தில் முடியும். காதல் சக்ஸஸ் ஆகும். நண்பர்கள் காதலர்களாக மாறக்கூடிய அமைப்பு. கூட்டு தொழிலில் இதுவரைக்கும் இருந்து வந்த கருத்து வேற்றுமை விலகக்கூடிய அமைப்பு. புதிதாக கூட்டு தொழில் அமையக்கூடிய சில நிலைமைகள். ஒரு 4 பேர் விளையாட்டு போல் ஏதாவது ஒன்று ஆரம்பித்து டக்குன்னு அது பிக்கப் ஆகக்கூடிய அமைப்பு. வீட்டை விட்டு வெளியேறி தனி குடித்தனம் போய்விடலாம் என்கின்ற எண்ணங்களில் முயற்சிகளில் இருந்தவர்களுக்கு அதிலிருந்து மனமாற்றங்கள் வரக்கூடிய தன்மை என சேர்ந்து இருப்பதன் மூலம் சிறப்புகள் இருக்கும் என்பதை அப்படியே மகர ராசிக்காரர்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய நல்ல மாதமாக இந்த மாதம் இருக்குது. 5ஆம் பாவகாதிபதி நல்ல அமைப்பில், பாவகமும் நல்ல அமைப்பில் மகர ராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. இந்த அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் பிள்ளைங்களை பற்றி கவலைப்பட்டவங்க, பிள்ளைக்கு அந்த தொழில் நல்லா இல்லை, இந்த தொழில் நல்லா இல்லை, பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி பார்க்க முடியல, அல்லது பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணது சரியில்லை, இந்த மாதிரியான அமைப்புகளில் கவலைகள் இருந்தவர்களுக்கு இந்த மாதத்திலிருந்து அந்த பிரச்சனைகள் தீர ஆரம்பிக்கின்ற ஒரு யோகா அமைப்புகள் கண்டிப்பாக ஆரம்பிக்குங்க. எதையும் செய்யலாங்க. வயசுக்கு ஏற்றாற் போல் இந்த மாதத்தில் நீங்கள் ஆரம்பித்து வைக்கின்ற ஒரு விஷயம் நல்லா இருக்கும். மனசில் வரக்கூடிய சிந்தனை எண்ணங்கள் எல்லாம் நல்லதாகவே இருக்கும். பொதுவாகவே மகர ராசிக்காரர்கள் கடும் உழைப்பாளிகள். காலையிலலாம் எந்திரிச்சு நின்றுட்டு 16 மணி நேரம் வேலை செய்ய சொன்னால் கூட விடிய விழுந்து வேலை செய்யக்கூடிய ஆள் தான் மகர ராசிக்காரர்கள். ஆனால் உழைப்பு வீணாக போகிறது என்கின்ற கவலைகள் சில வருடங்களாக இருந்திருக்கும். அதெல்லாம் இப்போது டப்புன்னு அப்படியே விலக போதுங்க. உங்களுக்கு எத்தனை தான் ஒட்டிக்கிட்டு உருண்டாலும் ஒட்டுற மண்ணு தான் ஒட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த அமைப்புகள்லாம் இனிமேல் அப்படியே செயல்பட போகிறது. மகர ராசிக்காரர்களுக்கு நல்ல வழி பிறந்து விட்டது என்பது தான் உண்மை. மகர ராசிக்காரர்கள் மேன்மை அடையக்கூடிய யோக மாதம் இந்த மாதம். கும்பராசிக்காரர்களுக்கு இது வரைக்கும் 5ஆம் இடத்துல இருந்த வந்த குரு பகவான் இப்போது 6ஆம் இடத்திற்கு வந்து ராசிநாதனை பார்க்குறார். ராசிநாதனை பார்க்குறது மிகப்பெரிய அமைப்பு. அதே மாதிரி பாக்கியாதிபதியாகிய எல்லா நிலைகளிலும் யோகத்தை கொடுக்கக்கூடிய சுக்கிரன் 9ஆம் இடத்துல ஆட்சியாக இருக்கிறார். 10ஆம் இடத்தில் தசம அங்காரகா என்கின்ற அமைப்பில் குரு பகவான் பார்வையில் செவ்வாய் இருப்பது, மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு சூரியனும் அங்கே 10ஆம் இடத்தில் வந்து சேர்வது என்பது மாதத்தில் முதல் 15 நாட்கள் ஒரு மாதிரியாக இருந்தாலும் கூட நவம்பர் மாத பிற்பகுதியில் எல்லாம் நல்லாயிருக்கும். ஜென்மச்சனி விட்டுருச்சுன்னு சொல்கிறீங்க, ஒன்றும் விட்ட மாதிரி தெரில. புரட்டாதி நட்சத்திரக்காரங்க படாத பாடு பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. அதுதான் உண்மை. ஏன்னா வக்கரத்தில் இருக்கக்கூடிய சனி இப்போ அப்படியே கும்பராசியோட கடைசி பகுதிக்கிட்ட எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கிறார். வக்கரத்திலேருந்து வெளியே வர மாட்டார். மீனராசியோடைய ஆரம்பமும் கும்பராசியோட கடைசியும் ஒரு மாதிரியான இடம்தான். இப்போ வக்கரத்திலிருந்து அவர் அப்படியே புரட்டாதி நட்சத்திரத்துக்குள்ளே வர ஆரம்பிச்சிட்டார். ஆக புரட்டாதி நட்சத்திரம் சதய நட்சத்திரத்துக்கெல்லாம் லேசாக இன்னும் கொஞ்சம் இடிக்குது கடிக்குதுன்ற மாதிரி தான் அமைப்புகள் இருக்குது. அப்படிலாம் நான் ஒன்றும் நல்லா இல்லைங்க கும்பராசிக்காரங்க, நீங்கள் தாங்க ராசி பலனில் சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்கன்னு சொல்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி அப்படி இப்படி இருந்தாலும் கூட எதையும் சமாளிக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது கும்பராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உண்டுங்க. படிப்படியாக முன்னேற்றங்கள் கண்டிப்பாக வரும். தொழில் நல்லாயிருக்கும். எது எப்படி போனாலும் 4 காசு சம்பாதிச்சிட்டோம்னா கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா தானே இருக்கும். தொழில் நல்லா இருக்கக்கூடிய தன்மைகள் இப்போது கண்டிப்பாக இருக்குதுங்க. எல்லா லெவல்லையும் தொழில் இப்போது கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரியாக இருக்கக்கூடிய அமைப்புகள். 10ஆம் இடத்தில் சூரியன் புதன் செவ்வாய் போன்ற 3 கிரகங்கள் குருவின் பார்வையில் இருக்கிறனால கடந்த காலத்தில் இருந்து வந்த தேக்க நிலைமைகள்லாம் இப்போது விலகும். வியாபாரிகளுக்கு நல்ல லாபம் வரும். தொழிலில் இருந்து வந்த எதிரிகள் ஒளிவாங்க. தொழில் முனைவோர், அதாவது தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கு ஆர்டர்கள் கிடைக்கும். இந்த தொழிலை நீடித்து பண்ணுறதுனால இனிமேல் லாபங்கள் இருக்கும் என்கின்ற ஒரு நம்பிக்கை வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. எதையும் ஒரு பாசிட்டிவான அப்ரோச்சோடு இப்போது பண்ணுவீங்க. சிலருக்கு புதிய கடன்கள் கிடைக்கும். பழைய கடன்கள் பெரிய அளவில் உறுத்தாது. ஹெல்த் இஷ்யூஸ்லாம் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு நல்லாயிருக்கும். பணம் வரும். அதனால் வரக்கூடிய பிரச்சனைகள் கண்டிப்பாக ஒழியும். முதல் 15 நாட்களுக்கு சூரியன் நீச்சமாக இருக்கிறார். அந்த சூரியன் நீச்சமாக இருக்கும்போது கணவனாலேயோ மனைவினாலேயோ மன வருத்தம் வரும். ஏதாவது ஒரு செலவுகள் கூட வரும். மனைவி ஆசைப்பட்டு விரும்பி கேட்டாங்கன்னு எதையாவது ஒன்று வாங்கி கொடுக்கறது. இந்த மனுஷன் வந்து இதை ரொம்ப நாளாக இதை எதிர்பார்த்துட்ருக்கிறாரு, இருந்தாங்க இதை வாங்கி கொடுப்போம் அதை வாங்கி கொடுப்போன்ற மாதிரியான சில விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். ஆனால் குடும்பத்தில் இருக்கின்ற குழப்பங்கள் படிப்படியாக கண்டிப்பாக தீரும்.
படிக்காத புல்லை கொஞ்சம் நல்லா படிக்கிறத கண்ணால் பார்க்க முடியும். இளைய பருவத்தினருக்கு எந்த இலக்கு, எந்த திக்கு நோக்கி போவது என்கின்ற ஒரு குழப்பங்கள்லாம் தீர்ந்து இதை படிக்கலாம், இதை படிக்கலாம், இங்கே வேலைக்கு போகலாம், இங்கே வேலைக்கு போகலாம், இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம், இந்த பையனை லவ் பண்ணலாம், இந்த மாதிரியாக வயசுக்கு ஏற்ற மாதிரி சொல்கிறோம் இல்லையா, எதை டிசைட் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்த அத்தனை கும்பராசிக்கார இளைய பருவத்தினருக்கும் இதுதான் நல்லது, இது கெட்டது, இதை விலக்கி வைக்கணுன்ற மாதிரியான ஒரு அமைப்புகள்லாம் கண்டிப்பாக உருவாகும். தைரியம், தன்னம்பிக்கை கண்டிப்பாக கும்பராசிக்காரர்களுக்கு அதிகமாகக்கூடிய அமைப்புகள் இப்போது இருக்கின்றன. ஆகவே எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லாமல் முன்னேற்றத்தை நோக்கி போகக்கூடிய நல்ல மாதமாக அமைஞ்சிருக்குங்க அத்தனை கும்பராசிக்காரர்களுக்கும் இந்த நவம்பர் மாதம். நிறைவாக மீனராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய மாற்றம்னு சொல்லுவேன். ராசிநாதன் இப்போது உச்சத்தை அடைந்து ஜென்மச்சனியாக உங்களை போட்டு வாட்டி மன அழுத்தத்தில், கலக்கத்தில், உத்திரட்டாய நட்சத்திரக்காரங்களும் பூரட்டாய நட்சத்திரக்காரங்களும் சுத்தமாக சரியா இல்லை. அப்போ உத்திரட்டாய நட்சத்திரக்காரர்களுக்கு இது வரைக்கும் இருந்த அந்த மன அழுத்தத்துக்கு காரணம் ஜென்ம நட்சத்திரத்திலேயே அப்படியே சனி போய்கிட்டு இருந்தது தான். இப்போ எல்லாத்துலேயும் ஒரு தீர்வு கிடைக்கும், தெளிவு கிடைக்கும், கண்ணு தகுந்த மாதிரி இருக்கும். பரவாயில்ல, இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்ற மாதிரியான மனக்கட்டுப்பாடுகள் உள்ள எதையும் சாதிக்க முடியும் என்கின்ற நம்பிக்கை உள்ள மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குங்க. 2027 ஜூன் மாதம் வரைக்கும் மீனராசிக்காரர்களுக்கு ஜென்மச்சனி நடக்க போகுது. இந்த காலகட்டங்களில் ஏற்றமும் இறக்கமும் அப்படியே அப் அண்ட் டவுனாக மாறி மாறி வரும். யாரையும் நம்பி காசு கொடுக்காதீங்க. பண விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. அதை தர்றேன் இதை தர்றேன், ₹1 போட்டால் ₹10 அப்படியே இப்போவே 10,000 கொடுங்க இப்போவே 1,00,000 ஆகிடும், 1,00,000 கொடுங்க இப்போவே 10,00,000 ஆகிடும். இந்த மாதிரி சீட்டிங்கெல்லாம் இந்த மாதிரி காலகட்டங்களில் தான் வரும், நம்பாதீங்க. ஆனால் இந்த ஒரு மாதம் அப்படி ஒன்றும் இல்லை. ஒரு மாதம் மட்டும் ஜோசியம் கிடையாது, காலம் பூராக்கும் ஜோசியம் இருக்குல்ல. ஜென்மச்சனி நடக்கக்கூடிய காலகட்டங்களில் எதுலேயுமே ஒரு உஷார் தன்மை கண்டிப்பாக இருக்கணும். அது கடைசியில் தும்பு விட்டு வாழை பிடிக்கிற மாதிரி விஷயங்கள் நடந்து போனதற்கு பிறகு ஐயோ இப்படியே ஆகிப்போச்சு அப்படி ஆகிப்போச்சுன்ற சில விஷயங்கள் இருக்கும். ஆகவே அகலக்கால் வச்சிடாதீங்க மீனராசிக்காரர்கள். குறிப்பாக 50-40 வயதுகளில் இருக்கிறவங்க, 50 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு நல்லாவே இருக்கும், அப்படிலாம் ஒரு கஷ்டமும் வராது. ஜென்மச்சனியில் சில பண வரவுகள், பண இழப்புகள், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். பண வரவு இழக்கிறது, அதாவது வரவேண்டிய பணம் இழக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். நட்பு சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் ஒரு மாதிரியான இது இருக்கும். மனக்கட்டுப்பாடு இல்லாமல் ஏதாவது பழக்க வழக்கம், அந்த பழக்க வழக்கம் அந்த பழக்க வழக்கம்னு தேவையில்லாது சமூகத்தில் ஒத்துக்காத பழக்க வழக்கங்கள்லாம் கற்றுக்குவீங்க. அதில் கொஞ்சம் உஷாராக இருங்க. ஆண் பெண் உறவுகளில் கொஞ்சம் மன அழுத்தங்கள் கண்டிப்பாக வரும். கணவன் ஏமாற்றுவார், மனைவி ஏமாற்றுவார், காதலன் ஏமாற்றுவார், காதலி ஏமாற்றுவார், காதல் பிரேக்கப்பு. ஆனால் இந்த மாதம் என்ன கதை, இதெல்லாம் ஒரு மாதத்துக்கு அடங்கியிருக்கும். ஏன்னா அந்த ஒரு மாதம் வரைக்கும் உங்களுக்கு ராசியில் குரு 5ஆம் இடத்துல போய் உச்சமாக இருக்கிறார். இந்த ஒரு மாதம் எல்லாம் மேலே அப்படியே பூச்சி பூசின மாதிரி, உள்ளுக்குள்ளே புண்ணு அப்படி தான் இருக்குது, மேலே ஆயின்மெண்ட் போட்டிருக்கிறோன்ற மாதிரி கொஞ்சம் அப்படியே அடங்கி இருக்கிற மாதிரியாக தோற்றம் இருக்கும். ஆனால் இந்த ஒரு மாதம் மட்டுமே வாழ்க்கை இல்லை இல்லையா, அடுத்த மாதமும் வாழ்க்கை கண்டினியூ ஆகுதுல்ல. அப்போ அந்தந்த அமைப்புகளில் இந்த மாதத்திலிருந்தே எதற்கும் தயாராக இருக்கக்கூடிய அமைப்புகள் மீனராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உண்டு. ஆனால் ஒரு நடுத்தர வயது தாண்டின 40-45 வயசு தாண்டினவங்களுக்கு ஓஹோன்னு இருக்குங்க, அருமையான மாதமாக இருக்கும். எல்லா லெவல்லையும் பெரிய அளவில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், மனசு தைரியமாக இருக்கும். பிள்ளைகள் சார்ந்த விஷயங்களில் யோகங்கள் இருக்கும். 5ஆம் இடத்துல இப்போது வலிமையாக இருக்கிறார். கோர்ட்டு கேஸு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு தற்காலிக வெற்றிகள் கிடைக்கும். கோர்ட்டு கேஸு நம்ம பக்கம் தீர்ப்பாகும், ஒரு மாதம் கழிச்சு அப்படியே அப்பீல் போவார் ஆப்போசிட்டால், டெம்பரவரியாக ஒரு சந்தோஷம் கிடைக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்துலேயுமே ஓரளவிற்கு நன்றாக இருக்கும். கண்டிப்பாக பெரிய அளவில் சோதனைகள் வராதுங்க. ராசிநாதன் வலுத்து இருக்கிறனால நல்ல நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான மாதமாகவே அமைஞ்சிருக்குதுங்க. மீனராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த நவம்பர் மாதம். Presenting sponsor Tamil Matrimony. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ், 1 வாங்கினால் 1 இலவசம்.